Hi friends, welcome back to my channel நம் வழி. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பீஸா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுவும் அவன்ல செய்ய போறோம். சரி வாங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே வெஜ் பீஸா ரெசிபி அவன் இல்லாம எப்படி செய்யறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அரை டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் பீஸாவுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் யூஸ் பண்ணணும், அதனால தான் நான் போன்லெஸ் சிக்கன் வாங்கி யூஸ் பண்ணுறேன். சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு 8லேருந்து 10 நிமிஷம் போல் ஆகும், அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சே நான் ஃப்ரை பண்ணுறேன். ஃப்ரை பண்ணதை நான் தனியாக ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது பீஸா ட்ரேயில் பீஸா பேஸ் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வெஜ் பீஸா செஞ்சுருக்கோம், அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டாப்பிங்ஸ்க்காக குடைமிளகாய், தக்காளி, வெங்காயம், பிளாக் ஆலிவ்ஸ், அப்புறமா பீஸா சீசனிங், இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ். இது நம்ம சேர்க்கலாம், இல்லைன்னா இது ஆப்ஷனல் தான். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ், அடுத்தது ரெடிமேட் பீஸா சாஸ். நீங்கள் வீட்லேயே கூட ரெடி பண்ணலாம். டாப்பிங்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கிறேன். முதல்ல சாஸ் அப்ளை பண்ணுறேன். பீஸா சாஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி, நம்ம வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். ஏற்கனவே வெஜ் பீஸா வீடியோவில் நான் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது மொசரல்லா சீஸ் நல்லா துருவி வச்சுருக்கேன், அது நல்லா தூவி விட்டுக்கலாம். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஸ்லைஸ் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். டாப்பிங்ஸ் நம்ம சாய்ஸ் தான், வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கலர் கேப்சிகம்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம், எல்லோ, ரெட், அந்த மாதிரி எந்த கலர் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, இது அதிகமாக காரம் எடுக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பீஸா சீசனிங் ஆட் பண்ணுறேன். இது வந்து மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் தான், இது ரொம்ப நல்லது, அதனால் இது நான் ஆட் பண்ணுறேன். டாப்பிங்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் 180 டிகிரி செல்சியஸில் 10 to 12 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ 12 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு. ஸ்லைஸ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம் வழி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.